மாலத்தியோட அண்ணன் கையை பிடிச்சி முறுக்கி வந்துட்டு சண்முகம் வந்துட்டு ஒரே மிரட்டிட்டு இருக்காரு. இங்கே பாரு, நான் உங்ககிட்ட பேசணும் தான் வந்திருக்கேன், ஒழுங்காக நீ பேசினா கரெக்டாக இருக்கும், இல்லை தேவையில்லாத இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்ல, சரி கையை விடுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. பாரு மன்னிச்சிடு, நீ யார் என்ன எதுக்காக அடிக்கிறேன்னு சொல்லி கேட்க, இங்கே பாரு நீ ஒருத்தன் இப்போது தண்டனை கிடைக்கலன்னு கேட்டியே, அவனோட தங்கச்சியோ அவன் கட்டியிருக்க பொண்டாட்டியோட அண்ணன் நான் சண்முகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாரு, நான் சொல்கிறது கேளு, கொஞ்சம் பொறுமையாக இரு, நீ எதுக்காக இங்கே வந்தேன்னு எல்லாமே எனக்கு தெரியும், பொய்யான கேஸில் தானே நீ உள்ளே வந்திருக்க, நீ எந்த தப்புமே பண்ணலை, அதே மாதிரி தான் அறிவும் மாலத்தி அவன் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு அவன் மேலே நம்பிக்கை இருக்குன்ட்டு நீ உண்மையெல்லாம் சொல்லி என்ன நினச்சி எது நினச்சின்னு கேட்குறாங்க. நானும் என் தங்கச்சியும் சின்ன வயசுலேருந்தே ஆனால் என் தங்கச்சி நல்லபடியாக படிக்க வச்சேன், நானும் நல்லா படிச்சிருந்தேன், ஆனால் எனக்கு படிப்புக்கு வேலை சரியாக எதுவுமே அமையல, கிடைக்காம இருந்துச்சு, நான் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்போ என் தங்கச்சி வந்துட்டு கவர்மெண்ட் வேலைக்காக ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தா. அப்போ கரெக்டாக வைஜெயந்தி மேடம் என்னை ஃபோன் பண்ணி கோயிலுக்கு வர சொல்லி, இந்த மாதிரி உன் தங்கச்சிக்கு வேலை வாங்கி தரேன், ஆனால் நான் சொல்கிற விஷயத்த நீ செய்யணும், என் பையனுக்காக நீ கேஸை வந்துட்டு எடுத்துக்கிட்டு போகணும், ஒரு பொண்ணை வந்துட்டு இது பண்ண கேஸில் வந்துட்டு நீ போயிட்டு தண்டனை அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகேன்ற மாதிரி அமுச்சு விட்றாங்க. நான் உன்னை வெளியெடுத்துறேன்ற மாதிரி சொல்லி என்னை அமுச்சு விட்டாங்க, ஆனால் இது வரைக்குமே என்னை வெளியெடுக்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டவுடனே பார்த்தியா, உன்னை இங்கே அமுச்சுட்டு உன் தங்கச்சிக்கு என் தங்கச்சிக்கும் வேலை வாங்கி கொடுத்துட்டு தான் சொன்னேன், என் தங்கச்சி வந்து நடுவில் வந்து பார்த்துட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. உன் தங்கச்சி அங்கே அமுச்சு மொத்தமாகவே இது பண்ணி உன் தங்கச்சியை போட்டு தள்ளிட்டாங்க, உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு, அறிவு மேலே எந்த தப்பும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதெல்லாம் ப்ரூவ் பண்ணால் நம்மக்கிட்ட நிறைய எவிடன்ஸ் எல்லாம் தேவை, ஆனால் அந்த பொருளை எதுக்கு எங்களை டார்கெட் பண்ணுறது, அதான் எனக்கு புரியல, ஆனால் உனக்கும் அந்த வைஜெயந்திக்கும் ஏதோ ஒரு பெரிய இது இருக்குது, அதனால தான் வந்துட்டு அந்த அம்மா இவ்வளோ துடிக்கிறாங்கன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதை கேட்டோன்னா சரி ஓகேன்ற மாதிரி ஐடியா பண்ணிக்கிறாரு. இங்கே பரணியும் ரத்னாவும் வந்துட்டு அவங்க அண்ணனை பார்க்கறதுக்காக அவங்க ஹஸ்பண்டை பார்க்கறதுக்காக வராங்க. வந்தவங்க வந்துட்டு கரெக்டாக தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு பேச வைக்கிறாங்க. அப்போ இங்கே பார் பரணி, எனக்கு வந்துட்டு நீங்கள் எல்லோரும் ஒரு உதவி செய்யணும், நான் இங்கேருந்து ஜெயிலேருந்து 3 நாளுக்குள்ளே வெளியே வரத்துக்குள்ளே வந்துட்டு அந்த வைஜெயந்தியை பற்றின ஏதாவது நியூஸ் கலெக்ட் பண்ணி வைங்க, அவங்க பற்றின மொத்த நியூஸ் இன்ஃபர்மேஷனும் எனக்கு வேணும், நீங்கள் எப்படியாவது இது பண்ணணும்னு சொன்னோன்னா அவ்வளோதான்டா நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி பரணி சொல்லிடுறாங்க. அப்புறம் வீட்டுக்கு போயிட்டு எப்படி இது பண்ணலாம் என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. எல்லா டீட்டெயில்ஸ்னு பார்த்தீங்கன்னா அவங்கள பற்றின இதுனா அவங்க வீட்டில் தான் வச்சுருப்பாங்க, அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போகணுன்னு பரணி சொல்கிறாங்க. அவங்க வீட்டுக்குள்ளே நம்ம எப்படி போக முடியும், நம்மளெல்லாம் பார்த்தாலே துரத்தி விட்ருவாங்க, சிசிடிவி கேமரா அது இதுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு ஒரு சூப்பர் ஐடியா இருக்குது எங்கிட்டன்ற மாதிரி பரணி சொல்கிறாங்க. என்ன ஐடியான்னு சொல்லி கேட்க, அதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண போகிறது நம்ம வைகுண்ட மாமா தான் சொல்கிறாங்க. என்ன விஷயம்னு சொல்லி கேட்க, அவர் புடுபுடுக்காரன் வேஷம் போட்டு கூட்டிகிட்டு வராங்க. இவங்க 2 பேரும் டிஷர்ட்டில் இருக்காங்க, வீராவும் பரணியும் ஒரு பக்கம். மாமா நாங்கள் சொல்கிற மாதிரி பேசுங்க, அவங்கள டைவர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், நீங்கள் வீட்டு வாசலில் போயிட்டு அவங்க எல்லோரும் உங்கள் கிட்டே வந்த உடனே நாங்கள் வந்துட்டு உள்ளே போய் தேடி எங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு வந்துடுவோன்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி சூப்பர் ஐடியா, ஆனால் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்ல, மாமா தயவு செஞ்சு இது பண்ணுங்கள், சண்முகம் வரத்துக்குள்ளே நம்ம ஏதாவது இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணணுன்னு இது பண்ணுறாங்க. இங்கே எஸ்ஐக்கு அழுதுகிட்டே இருக்காங்க, அவங்க அண்ணன் ஜெயிலுக்கு போயிட்டனால எல்லோரும் அவங்கள திட்டுறாங்க. அவங்க அண்ணனை பற்றி இதுவாக பேசவே அவங்க மாமா கிட்டேயும் சண்டை போடுறாங்க. எஸ்ஐக்கு இங்கே பாரு, உன் அண்ணன் ஒரு பிளான் பண்ணி தான் போயிருக்கான், எல்லாம் நல்லபடியாக நடக்கும், அறிவு அவன் எல்லாருமே நல்லபடியாக வந்து சேர்த்துருவாங்க, நீ தயவு செஞ்சு சாப்பிடுன்னு சொல்லிட்டு முட்டுப்பாட்டி ஊட்டிடுறாங்க. எல்லோரும் சொன்னனால எஸ்ஐக்கியும் சாப்பிட்டுடுறாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு சண்முகம் வெளியே வந்துடுறாரு. வைஜெயந்தியும் அவங்க பையனையும் போய் மீட் பண்ணுறாங்க. கரெக்டாக வைஜெயந்திக்கிட்ட அவங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க. அப்புறம் வந்துட்டு உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பழி வாங்காமல் விட மாட்டேங்க, அவங்க தங்கச்சிங்களை எப்படி வாழ வைக்கிறேன்னு இல்லையா பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.